வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவா சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம், இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறத படாத பாடுபட்டு இருக்கிறவங்கள நீங்கள் ஒன்று. சில பேருக்கு அஷ்டம சனி தாக்கமே பெருசாக இல்லைங்களே மேடம் கேட்டிங்கன்னா, உங்கள் தசாபூத்தி ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதோட தாக்கங்கள் அப்படிங்கிறது கோச்சார பலனா பெருசாக நடக்காது. பட் ஒருவேளை ஃபர்ஸ்ட் அவயோக திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் அதிகமாகும். கோச்சார பலன்கள் இப்போது நம்ம ஆகஸ்ட் மாதம் 2026 சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன பண்ண போகுது? பொதுவாக இந்த 12ல் சூரியனும் குருவும் உங்களுக்கு இந்த கிரக பலன்களில் வரும்போது உச்ச குருவாக உச்ச சூரியன் கணக்கில் கண்டிப்பாக இப்போதான் விரயத்தில் 12ல் போய் மறைகிறாரு. அப்படிங்கும் போது ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னா அஷ்டமாதிபதி மறையிறது ரொம்ப மைனஸ் கிடையாது, ப்ளஸ் தான். இந்த விரயம் வீணாக விரயம் பண்ணாமல் ஏதாவது ப்ராப்பரான விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். இந்த நேரங்காலங்களில் இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய பணத்தை போட்டு இந்த ஏமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாதீங்க. ஸ்பெக்குலேஷனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி போகாதீங்க. இந்த காலகட்டம் அது எல்லாத்தையும் கவுத்து விட்டுரும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும், வெளிநாடு படிப்பு படிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டம். வெளியூரில் போய் நான் மாற்றி டிரான்ஸ்ஃபர் ஆகுறேங்க, வெளியூருக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படின்றது சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்தாலும் 12ல் விரயத்தை அதிகமாக கொடுக்கறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. பேசிக்காகவே உங்களுடைய கணக்கு வழக்குகளில் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்ப. அதுக்கப்புறம் ஜென்மத்தில் வராரு, அதாவது ஜென்மத்தில் சூரியன் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் தலை போன்ற விஷயங்கள், தலைக்கவசம் அணிகிறது அப்படிங்கிறவங்க ஜாகிரதையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும். தலையில் அடிப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் தலைப்பகுதியை கொஞ்சம் பேணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தலைவலி வர்றது அப்படிலாம் வந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் மைனஸாக ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, நெகட்டிவாக ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன். புதனும் 11ல் வர்றது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு விசேஷ அமைப்பு. இப்போது நிலபலன்கள் எல்லாம் சேரும். 2வது திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம், சில பேருக்கு மருமகன் நல்ல மருமகள் அமையறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் 11ல் இருக்கிறதுனால கோவப்படாமல் சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். எஸ்டாப்ளிஷாக நீங்கள் நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். 11ல் இருக்கக்கூடிய அந்த புதனும் உங்களுக்கு நல்ல வாக்குகளையும் நல்ல வித்தைக்காரகனில் 11ல் புதன் இருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வரும். புதன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா படிக்கின்ற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தம், ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு நல புலன்களாகவும் வியாபாரத்தில் ஒரு தனி திறமையை காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய முயற்சிகளில் வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்கும். சிறு ப்ரொமோஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது நிறைய பேர் இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேர் நிரந்தரமாக தங்கக்கூடிய விஷயங்களும், ஒரு நிலத்துல போய் தன்னை நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்குடும்ப வாக்குல 2ஆம் இடத்துக்கு வராரு சுக்கிரன் அப்படின்னாலே வாழ்க்கையில எல்லாமே மாற்றங்கள். பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளான திருமண நிகழ்ச்சிகள், காது குத்து, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம்
பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க நேரிடும். உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருந்து இப்போ சரியாகக்கூடிய விஷயங்களும் அமையும். மிகப்பெரிய வெற்றிகளும் அமையும். 2ல சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன். வாக்கு மூலியமாக செல்வாக்கு, வாக்கு மூலியமாக உங்களுடைய நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பை கொடுக்கக்கூடிய, லக்ஸூரியஸ் லைஃப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அமையும். சில பேருக்கு மென்டாராக இருந்தால் இப்போ காசு கொட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 8ல் இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி வக்ரம் ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது பெரிய கெடுபலன்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் ஒரு 60% வந்து இருக்கிறதா வாய்ப்பு, 40% இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் உங்கள் தசா புத்தி, அதுக்கப்புறம் சனி வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் 100% நல்ல பலன்களே இந்த 11 செவ்வாயும் புதனும் கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகுவும், 1ஆம் இடத்துல ஜென்மத்துல கேதுவும் இருக்குது. சூரியன் கேதுவும் வந்து தன்னுடைய ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் ஜாயின் பண்றதுனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராக கிரகண தோஷம் ஏற்படுறதுனால காயம் படுறது, வண்டியில் அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் மேற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது ஏமாற்றமா மாறுறதும் இது உங்கள் கையில் முதல்ல இருக்கு. அடுத்தது வந்து வண்டி வாகனங்களை ரொம்ப ரொம்ப இருக்கணும். நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் நைட் ட்ராவலில் வந்து லாங் ட்ராவல்ஸாக வச்சுப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் ரொம்ப உஷாராக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்புறம் வெற்றி அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உண்டு. சிம்மராசிக்காரங்க ஆஞ்சநேயரை சனிக்கிழமை சனி ஹோரையில் 6 to 7 மணி காலையில், நைட்டுக்கு தான் டைம் இருக்குன்னா 8 to 9 மணி பிரகாரம் சாத்திரத்துக்கு முன்னாடியே போகலாம். அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வரும்போது சனியின் தாக்கமும் பாதிப்பும் குறைவடையும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா.